அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் கால் ஃபார் வந்து 22/1/2025 அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதில் என்ன இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதில் மிக முக்கியமாக இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 4 பார்ட்டாக நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க. இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கனால அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் பேஜில் நோட்டிஃபிகேஷனில் கேண்டிடேட் டு என்ஷூர் தேர் எலிஜிபிலிட்டி ஃபார் தேர் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ எப்பயும் போல தான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா, நம்மளை பற்றின டேட்டா எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் பொழுது நம்மளுடைய கேண்டிடேச்சர் அப்படின்றது க்ளோஸ் ஆகாது. ஓகே. ஸோ ஒரு இயல்பாக ஒரு ஜென்யூனாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேமு இதெல்லாமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த சிக்கலும் வராது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்டில் பாருங்கள், ஹவு டு அப்ளை இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து upsconline.gov.in அப்படின்ற அந்த இதில் தான் பண்ணணும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஒன்று பண்ணணும். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது மாற்ற முடியாது. உங்களுடைய பேரண்டல் நேம், உங்களுடைய நேம், சரிங்களா? இது வந்து மாற்ற முடியாது. மற்றபடி இமெயில் ஐடி அதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜென்ரலாகவே. ஆனால் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ண முடியும்னா, ஒரு டைம் நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் இதை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். அதுக்கான அந்த விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வெரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் முதல் முறையாக யூபிஎஸ்சிக்கே நீங்கள் வரீங்க, உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனுக்கு வரப்போகிற எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸு, ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்கும் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தக்கூடிய டேட்டா வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிவிடுங்க. அதை இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்து மாடிஃபிகேஷன் அண்ட் ஓடிஆர் ப்ரொஃபைல்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் டேட்டு லாஸ்ட் டேட் அப்படின்றது 11/2/25, அதாவது பிப்ரவரி 11 சாயங்காலம் 6 மணி. அதான் வந்துட்டு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அதுக்குள்ளே அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிடணும். ஸோ இந்த ஓடிஆர் வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஓடிஆரில் ஒரே ஒரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஒரு டைம் தான் பண்ண முடியும், ஒரு டைம் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதையே வந்து மாடிஃபை பண்ணணும்னா அதுவும் வந்து ஒரே ஒரு டைம் தான் மாடிஃபை பண்ண முடியும். ஏதாவது சின்ன சின்ன எரர்ஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னாலுமே அதை ஒரு டைம் தான் மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? அதுவுமே வந்து எப்போ அந்த சேஞ்சை கொண்டு பண்ண முடியும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அந்த வரப்போகிற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025 அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் டேட்டு எப்போ முடியுது? 11th பிப்ரவரி முடியுது இல்லையா? ஸோ 11க்கு அப்புறம் ஒரு 7 நாள் அப்படின்னா என்னது? 18/2/2005 இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ 18/2/2025. ஓகே. ஸோ இதில் தான் பண்ண முடியும். இந்த தேதிக்குள்ளே தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஏதாவது மாடிஃபை பண்ணுறதுனா பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே. அடுத்தது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025 வந்து அப்ளை பண்ணும்போது அதில் ஏதாவது சின்ன மாறுதல் வந்து பண்ணணும் அப்படின்னாலுமே அதுவும் வந்து எப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 12/2/2025 18/2/2025 வரைக்கும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது 2 விஷயம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏற்கனவே இதெல்லாம் அப்ளை பண்ணி போன வருஷம் அந்த மாதிரி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க எல்லாமே அல்லது வேறு ஏதோ எக்ஸாமுக்காக யூபிஎஸ்சியோட ஓடிஆர் வந்து ஏற்கனவே பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுமே வந்து அந்த அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த அப்ளிகேஷனில் 12/2/2025 18/2/2025 தான் மாடிஃபை பண்ண முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில எக்ஸாமினேஷனில் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு இல்லை வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வித்ட்ரா பண்ணுவோம். பட் யூபிஎஸ்சியில் அந்த மாதிரி கொடுக்கல. இது பெரிய லெவலில் பாதிக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒரு சில இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே கவுண்ட் ஆகிடும், அட்டெம்ப்ட்லாம் கவுண்ட் ஆகிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் எழுதுறீங்க எழுதலை, சில டயலமாவில் சில பேர் இருப்பீங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணி வைங்க.
அதாவது இந்த 2025 எழுதணும்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. சில பேர் 2026 எழுதலாமா, 25 அப்படி எழுதலாமான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி வைங்க. எக்ஸாம் நம்ம எழுதினா தான் கவுண்ட் ஆகும். அட்டெம்ப்ட்டு இல்லாட்டி கவுண்ட் ஆகாது. ஓகே, அதை பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். ஓகே ரைட். இந்த 2.4ல் பாருங்களேன். அதில் வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபோட்டோ ஐடி கார்டு, தட் இஸ் ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, எனி அதர் கார்டு இஷ்யூட் பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இதெல்லாமே வந்து வச்சுருக்கணும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஸோ பெரும்பாலும் நம்மகிட்ட ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டை நம்ம கையில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் எந்த ஒரு டில் மெயின்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, தட் இஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட், அது போகிற வரைக்குமே இந்த ஐடி கார்டை வந்து கையில் வச்சுருக்கணும். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், 3வது இது இருக்குல்ல, லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 டில் 6 PM தான், 12 PM கிடையாது. அதனால மைண்டில் வச்சுங்க. ஓகே, நான் மிட் நைட் அப்படின்றது கிடையாதுங்க. 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 6 மணிக்குள்ளே, ஈவினிங் 6 மணிக்குள்ளே தான் இந்த அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஓகேவா, ரைட். ஸோ அதே மாதிரி அட்மிட் கார்டு தான் அனுப்புவாங்க. வீட்டுக்கு போஸ்ட்டில் எல்லாம் எந்த ஒரு கார்டு அனுப்ப மாட்டாங்க. நம்ம ஹால் டிக்கெட் வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க 4th பாயிண்ட் பாருங்களேன், பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எஸ், அது உங்களுக்கு தெரியும். பெனால்ட்டி மார்க் வந்து 1/3 ஆஃப் டோட்டல் மார்க்கில் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 மார்க்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, ஜிஎஸ் பேப்பர் 1ல் 2 மார்க் அப்படின்னா, ஒருவேளை சரியாக பண்ணிட்டோம்னா 2 மார்க் கிடச்சிரும். அந்த கொஷின் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா 0.66 மார்க் வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இதே சிசாட்டில் வந்து பார்த்தோன்னா 0.83 மார்க் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு 2.5 மார்க் இல்லையா சிசாட்டில். ஓகே, ரைட். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் அந்த 4th பாயிண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாருங்களேன், அதுக்கப்புறம் 5th பாயிண்ட். அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்ம எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 7 நாளைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஷின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல்னு சொல்லிட்டு, அந்த வந்த 100 கொஷினில் ஜிஎஸ்ல, அதுக்கப்புறம் சிசாட் 80 கொஷினில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம கமிஷனுக்கு தெரிவிக்கலாம். இந்த போர்ட்டல் மூலியமாக தான் தெரிவிக்க முடியும். அவங்க வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, இனிஷியலாகவே இதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆன்லைன் கொஷின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு தான் அது ஓப்பன் ஆகும். அது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்து ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர். இது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாகவே அந்த அப்ளிகேஷனை வந்து ஏதாவது அப்ளிகேஷனை பற்றின குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நேரடியாக அங்கே போய்க்கலாம். அதில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டெல்லியில் இருக்கிற மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ் பேண்டு, அதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்புறம் பாருங்களேன், 9th பாயிண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப் வைல் ஃபில்லிங் அப் த ஆன்லைன் ஃபார்ம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா, ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஓல்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னென்னா, 22ஆம் தேதினா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12ஆம் தேதி, அதாவது இந்த மாதம். ஓகே, ஸோ ஜனவரி தானே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆமாம். ஸோ அதில் வந்து என்னென்னா, நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து இருக்கணும் அந்த ஃபோட்டோவில். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் விச் த ஃபோட்டோகிராஃப் வாஸ் டேக்கன். சரி, இது ரொம்ப முக்கியம். அதாவது பேரும் இருக்கணும் அந்த ஃபோட்டோவில். அதுக்கப்புறம் கீழே வந்து என்னது, அந்த டேட், எந்த தேதினிக்கு எடுத்தீங்க அப்படின்ற தேதியும் இருக்கணும். கிழமையை போட்டுறாதீங்க. ரைட். அடுத்து 9th பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ 9th பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து 10 days ஓல்டாக தான் இருக்கும். ஓகேவா, அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் கமென்ஸ்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம 22/1/2025 தான் அப்ளிகேஷனே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, அன்னையிலேருந்து நம்ம வந்து 11/2/2025 வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 நாள் தான் வந்து ஓல்டாக இருக்கணுன்றாங்க. அப்படின்னா என்னென்னா, 10 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்ததாக இருக்கணும் ஃபோட்டோ. அப்படின்னா என்னது, ஜனவரி 12/1/2025 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய பேர் இருக்கணும். அதே மாதிரி என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்றதும் வந்து இருக்கணும். அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் வந்து 11ஆம் தேதி வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 11 லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். என்னைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு நமக்கு 11/2/2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா, ஸோ அன்னைக்குங்க நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, கடைசி நேரத்தில் போடுறீங்க, கடைசி நாளில் போடுறீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு அந்த
ஃபோட்டோவில் வந்து எந்த தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து 12/01/2025 11/02/2025 இருக்கணும். அவ்வளோதான். இந்த தேதி தான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நேம் மென்ஷன் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து எடுத்த மாதிரி இருக்கணும் ஃபோட்டோ. சரியா? ஆமாம். அதே மாதிரி இதில் பாருங்கள், உங்களுடைய ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் வந்துட்டு டோட்டலாக 3/4 பகுதியை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? மொத்தம் இருக்கிற சைஸில் 3/4 பகுதி, அந்த ஃபோட்டோவோட சைஸில் 3/4 பகுதி உங்களோட இது மட்டுமே வரணும், ஃபேஸ் மட்டுமே வரணும். அதுக்கு கீழே வந்து இந்த நேமு, அதுக்கப்புறம் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்ற அந்த தேதியும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்பயுமே இந்த ஃபோட்டோ வந்து கடைசி வரைக்குமே வச்சுருக்கணும். இதுக்கு மீன்ஸுக்கு, இன்டர்வியூக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி வச்சுருக்கணும். ஸோ நிறைய காப்பி வந்து எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட டிஜிட்டல் காப்பி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ வாங்கி வச்சுக்கோங்க. அதை எடுத்து உங்களோட மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேணுங்கிற போது அந்த காப்பியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டு போட்டு ஒரு காப்பி வந்து வாங்கிக்கிங்க, டேட்டு போடாமல் ஒரு காப்பி வந்து வாங்கிக்கிங்க. ஓகே, அதாவது நேமு ப்ளஸ் டேட்டு போட்டு ஒரு காப்பி வந்து டிஜிட்டலாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ மட்டும் ஒரு காப்பி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மற்றதுக்கும் யூஸ் ஆகும் அதுக்காக. ஓகே, ரைட். ஸோ 10வது பாயிண்ட்டு. ரைட்டு. அடுத்து பாருங்களேன், டோட்டலாக என்னென்ன சர்வீஸ் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 23 வகையான சர்வீஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் பாருங்கள், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், இது மாதிரி இருக்குது. தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இந்த எல்லா சர்வீஸும் தான் டிபெண்டிங் அப்பான் நீங்கள் வந்து என்ன மார்க் வாங்குறீங்க, உங்களோட ரேங்க் எவ்வளோ வருது அப்படின்றத பொறுத்து இதெல்லாமே அலர்ட் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சி தான் இருக்குது அப்படின்னா 979 வேகன்சி இருக்குது. ஓகே, ஆமாம். ஸோ அதில் வந்து 38 வேகன்சிஸ் வந்து யாருக்கு அப்படின்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரி அப்படின்றத வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதிலேயே கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. அந்த பெஞ்ச்மார்க் கேட்டகரியிலேயே வந்துட்டு 38 ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதையும் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 979 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற்பாடு வந்து சப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சில சமயம் 1100 வரும், டிபெண்டிங் அப்பான் வேகன்சிஸ் இந்த டிபார்ட்மெண்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ 979ன்றது என்னோட கணிப்புப்படி மேபி இதோட வேகன்சிஸ் வந்து ஜாஸ்தி கூட பண்ணலாம் ஃபியூச்சரில். ஓகேவா? ரைட். ஸோ இப்போதைக்கு 979 வேகன்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரைட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ சப்போஸ் வந்துட்டு ஃபிலிம்ஸ் பாஸ் ஆகி, மெயின்ஸ் பாஸ் ஆகி, இன்டர்வியூவில் பாஸ் ஆகலை அப்படின்னா இவங்களோட டீட்டெயில் எல்லாமே எடுத்து ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து சில பேர் ஷேர் பண்ணிவிடுவாங்க. அப்போ பெரிய பெரிய கம்பெனிக்கு. ஸோ அதில் வந்து வேலை வாய்ப்புக்காக இவங்களோட இந்த டேட்டாவை வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனி யூஸ் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சிஇஓஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்களுக்கு தேவைப்படுது, உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாமே டிக் பண்ணிவிடுங்க. நம்ம பார்ப்போம். அதாவது கொஷின் பேப்பர், நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத தனி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பண்ணி வைக்கிறது நல்லது. ரைட். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ஐடென்டிஃபைடு சூட்டபிள் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ பிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது ஜென்ரல் பர்சன்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ ஒன்லி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ரைட். அடுத்தது சென்டர்ஸ் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த இடம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ சென்னைக்கு பாருங்கள், சீரியல் நம்பர் 15 இருக்குது. சீரியல் நம்பர் 15 சென்னை இருக்குது. 16 வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 48 வந்து மதுரை. சரியா? ஸோ சவுத் தமிழ்நாடு, சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே பாண்டிச்சேரி இருக்குது. தட் இஸ் புதுச்சேரி. நம்பர் 59 59வது நம்பரில் இருக்குது பாருங்கள் அது. அதுக்கப்புறம் 73 வந்து திருச்சிராப்பள்ளி. அதுக்கப்புறம் 77 வந்து வெள்ளூர். சரியா? ஸோ மொத்தம் அதில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு 6 பண்ணியிருக்கேன். அதில் 5 வந்து தமிழ்நாடு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் அப்படின்றது ப்ரிலிமினரிக்கான சென்டர். ஓகேவா? ஸோ புதுச்சேரி அது வேறு மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரி அதில் வந்து வந்துடும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பக்கம் அப்படின்றதுனால கடலூர் டிஸ்ட்ரிக்டில் அல்லது புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய
மாவட்டங்கள் யாராவது இருக்கீங்க, இல்லை புதுச்சேரியில் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்டரை வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்து சென்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த ஜூன் மாதம், அதாவது மே மாதம் எங்கே இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? ரைட். ஸோ இது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா நார்த்தில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் மான்சூனை கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் மான்சூன் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மான்சூன் நமக்கு மே மாதமே எக்ஸாம் வந்துடுது இல்லையா? ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஓகே. ஸோ ஒருவேளை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திருவனந்தபுரத்தை கூட கன்சிடர் பண்ணலாம். அங்கே பாருங்கள், சீரியல் நம்பர் 72 இருக்குது பாருங்கள். ஸோ திருவனந்தபுரம். சரியா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க ஒருவேளை இந்த ஒசூர் அந்த லைனில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பெங்களூர் கூட சூஸ் பண்ணலாம். சீரியல் நம்பர் 11 கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த அந்த லைனில் இருக்கிறவங்க பெங்களூர் கூட சூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் அந்த மாதிரி மக்கள், அது கோயம்புத்தூர்லேயே இருக்கும், கோழிக்கோடுக்கு போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ நீங்கள் அந்த சமயத்தில் சென்னையில் இருப்பீங்களா அல்லது வேறு ஊரில் வெளியூரில் இருப்பீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு நியரஸ்ட்டாக வந்து என்ன இருக்க போகுது அப்படின்றத பார்த்துங்க. இப்போதைக்கு நீங்கள் கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கூட போயிட்டு அதுக்கப்புறம் கூட எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒருவேளை ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே போய்ட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சில கேண்டிடேட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து மதுரை போட்டுக்கலாம். அதுக்காக தான். ஓகே. ஸோ தட் இஸ் ஆஃப் யூர் சாய்ஸ். பார்த்துக்குங்க. அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சென்ட்ரு. அது வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, மெயின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை தான். சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் ஏதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா திருவனந்தபுரத்தை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் ஏன்னா மெயின்ஸ் வந்து ஆகஸ்ட் அந்த மாதிரி, ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி இதில் நடக்கும். ஸோ மான்சூன் லைட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சென்னை அப்படின்றது ப்ரிஃபரபுளாக போட்டுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வசதி இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ரைட். ஸோ அதில் பாருங்கள், சென்டர் ஆஃப் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 6ல் இருக்குது பாருங்கள். சீரியல் நம்பர் 6 தான் சென்னை. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து இந்த அப்ளிகேஷனை போடும்போது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் அலாட்ன்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலாட் அப்படின்னா இப்போ சீக்கிரமாக அந்த அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க யூபிஎஸ்சி. ஒரு லாஸ்ட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னையோட அவுட்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சிட்டிக்குள்ளே அவங்களுக்கு காலேஜஸோ ஸ்கூல்ஸோ வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கு கிடைக்கிறத பொறுத்து தான் யூபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து ஒரு 20,000 கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 20,000 அக்காமடேட் பண்ணுறதுக்கு முக்கியமான டிஃபால்ட்டாகவே ஒரு சில காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸ் வந்து டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் அந்த எக்ஸாம்லாம் போடுவாங்க. ஒரு வேளை அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 20ன்றது ஒரு 22,000 பேர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போ சென்னையில் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்க சென்டரோ அல்லது வந்து சென்னையை சுற்றி உள்ள இடங்கள்லையே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் சென்டராக போட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகேவா? அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பின்னாடி. அதை நம்ம பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப முக்கியமாக எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. ஸோ இது வந்து கண்டிப்பாக நேஷ்னாலிட்டி தான். ஸோ முக்கியமாக வந்து இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள், பூட்டான் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் சிட்டிசனாக தான் இருப்போம். ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். நான் முக்கியமான விஷயத்தானே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்களும் ஒரு டைம் படிங்க. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்களேன். ஏஜ் லிமிட் வந்துட்டு 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? அதான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆஸ் ஆஃப் 1st ஆஃப் ஆகஸ்ட் 2025. சரியா? அப்படின்னா என்னென்னா 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். 32 வயசு வந்து முடிஞ்சிருக்கக்கூடாது பொதுவாக. ஓகே. பொதுவாக வந்து பார்த்தோம்னா 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். 32 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பண்ண முடியாது. ஓகே. அப்படின்றதான் இதோட மீனிங்கு. ஸோ அப்படின்னா அவங்க எப்படி எந்த டேட்டு ஸ்லாட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னா 2 ஆகஸ்ட் 1993 அதிலிருந்து 1 ஆகஸ்ட் 2004 இதுக்குள்ளே தான் பிறந்திருக்கணும். சரியா? ஆமாம். ஸோ இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன். அப்படின்னா என்னென்னா 32 + 5 எவ்வளவு 37. ஸோ 37 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து எலிஜிபிள். யார்? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி
அவங்களுக்கு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே ரைட். ஸோ மினிமம் 21 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஓபிசி, அதாவது அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன். 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்போ 32 ப்ளஸ் 3 எவ்வளோ ஆச்சு, 35 ஆச்சு. ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஸோ 21 வயசு கம்ப்ளீட் இருந்து 35 வயசு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அது வரைக்குமே வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தட்ஸ் இட். ஸோ இது இல்லாமல் மற்ற கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அதாவது ஓபிசி, எஸ்டி, எஸ்சி இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த 32 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டேட்டையும் மறுமுறை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டேஸ் 2 ஆகஸ்ட் 1993 1 ஆகஸ்ட் 2004 அவங்க பிறந்திருக்கணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ உங்களோட ஏஜுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச ஏஜை மட்டும்தான் போடணும். எந்த ஏஜ் உங்களுக்கு முடிஞ்சிருக்கோ அதான் போடணும். நடந்துட்டு இருக்க ஏஜை போடக்கூடாது. சப்போஸ் வந்து உங்களுக்கு 22 வயசு முடிஞ்சிருச்சு, 23 நடந்துட்டு இருக்குன்னா உங்களோட ஏஜ் வந்து 22 தான். சரியா? இதுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ கூகுளில் போய்ட்டு ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தேதி எவ்வளோ ஏஜ் அப்படின்றத காட்டணும். ஸோ 22 இயர்ஸ் 3 மந்த்ஸு 8 டேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டுது அப்படின்னா நீங்கள் 22 எது வந்து முடிஞ்சிருக்குதோ அதான் சொல்லணும். தட் இஸ் 22 இயர்ஸ் அப்படின்றதான் சொல்லணும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எதை ஏற்றுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எஸ்எஸ்எல்சியில் வந்து ஒரு மார்க் ஷீட் வச்சுருப்பீங்களே, அதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஏற்றுப்பாங்க. அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ அதனால் ஸ்கூலில் 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதை மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க, வேறு எதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க. ரைட். ஸோ அதே மாதிரி சப்போஸ் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ஸு அந்த மாதிரி டிகிரிலாம், ப்ரொஃபஷனல் டிகிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இன்டர்வியூ டயத்தில் நீங்கள் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் ஃபைனல் இயரு ஏதாவது ப்ரொபேஷனரி ஹவுஸ் சர்ஜனாக வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையும், ஏன்னா இப்போ மெடிக்கல் டிகிரிலெலாம் வந்து 5.5 இயர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த தியரிலாம் படிச்சுட்டு ஒரு 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து ஃபைனல் இயரில் இருக்கிறவங்களே அப்ளை பண்ணலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். ஓகே ரைட். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நோட் 4ல் candidate will be required to produce at the time of interview the original degree or certificate from the concerned competent authority of university institution that they had completed all requirements including completion of internship for the award of degree. ஸோ டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்டை இன்டர்வியூ போகும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபைனல் இயரில் இருக்கிறவங்களாம். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் பாருங்கள். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட், ஓபிசிக்கு வந்து 9 அட்டெம்ப்ட் இருக்குது. 9 அட்டெம்ப்ட்னா அதாவது 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த வருஷங்களில் 9 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஓபிசி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஓபிசியாக இருந்தாலும் சரி, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஊனமுற்றோராக இருக்காங்க, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 9 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஓபிசியாக இருந்தாலும். சரியா? அதுக்கு வந்து அந்த கிரிட்டீரியாவை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும். ஓகே ரைட். எந்த கிரிட்டீரியானா அந்த டிசபிலிட்டி கிரிட்டீரியா இருக்கு இல்லையா, அதில் அந்த மாதிரி இருக்காங்க, ஓபிசியை சார்ந்த பெண்களோ ஆண்களோ, இடபிள்யூஎஸ் அந்த ஜென்ரல் கேட்டகரியை சார்ந்த ஆண்களோ பெண்களோ அந்த மாதிரி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 9 அட்டெம்ப்ட். இதே இது வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட், அவ்வளோதான். ஓகே ரைட். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த நோட் 2ல் பாருங்கள், அதில் வந்து ஒரு டைம் நீங்கள் ஃபிலிம் செட் எக்ஸாமினேஷன் அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்டெம்ப்ட் வந்து கவுண்ட் ஆகிடும், அவ்வளோதான். அதே மாதிரி 2 பேப்பர் இருக்குல்ல ஃபிலிம்ஸில் வந்து GS1 GS2 இருக்குது. தட் GS2 தான் நம்ம வந்து சிசாட்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆகிடும். சரியா? ஸோ அப்ளிகேஷன் போட்டதுனால மட்டுமே அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆகாது. நீங்கள் அப்ளிகேஷனை போட்டு ஹால் டிக்கெட்டாக டவுன்லோடு பண்ணி எக்ஸாமுக்கு நீங்கள் போகலை அப்படின்னா அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆகாது. சரியா? எக்ஸாமினேஷனில் போயிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணுவாங்க, அந்த சைன் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆகாது. சப்போஸ் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் வந்து கவுண்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஒரு பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் சொல்கிறாங்க, ஐஏஎஸ்ல இருக்கிறவங்களும் ஐஎஃப்எஸ்ல இருக்கிறவங்களும் மறுபடியும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ண முடியாது. பொதுவாக யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஐஏஎஸ் படித்தவங்க எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஐ மீன் ஐஏஎஸ் கிடைச்சவங்க எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, பொதுவாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ், ஓகேவா, அதாவது அனைத்து தரப்பு பெண்களும் இந்த மாதிரி ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை, சரிங்களா. ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க யூபிஎஸ்சி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலேயே நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆண்கள் எஸ்சி எஸ்டி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ மற்றவங்க ஓபிசி இருக்காங்க இல்லையா, ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி அதில் இருக்கிறவங்க தான் ஆண்கள் மட்டும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூபிஐ பேமெண்ட்டு, கிரெடிட் கார்டு இதில் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் கேஷில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அது 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம், ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதெல்லாமே பே இன் ஸ்லிப் எல்லாமே நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அதனால் பெரும்பாலும் யூபிஐயில் கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற அந்த கேஷ்லேயும் பே பண்ணலான்ற அந்த விஷயம் வந்து பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ பேங்கில் போய்ட்டு சலான் எடுக்கிறது அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யூபிஐயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து தான் பே பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்து கூட நீங்கள் யூபிஐ கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணி பே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரியா, ரைட். ஸோ இது வந்து பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க, இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணும்போது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க, ஓகே. அதெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடும்போது நான் சொல்கிறேன். ஸோ அவசரப்பட்டு அப்ளிகேஷன் போட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பதட்டம் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலில் பாதிக்கும். அப்ளிகேஷனை போட்டுட்டு ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது அந்த பதட்டமே ரொம்ப பாதிக்கும், சரியா. ஸோ அதனால் ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள், ரைட். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒரு வேளை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது திடீர்னு அது பே ஆகலை, அதுக்குள்ளே விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, சரியாக பே பண்ணல அப்படின்ற நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கணும். பே பண்ணிவிட்டு அதில் வர்ற பேமெண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட ஃபீஸ் வந்துட்டு அங்கே யூபிஎஸ்சிக்கு வந்து பே பண்ணல அப்படின்ற மாதிரி டீட்டெயில் இருக்குது, அந்த மாதிரி பேமெண்ட் அங்கே யூபிஎஸ்சி ரிசீவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த லிஸ்ட்டு எப்போ போடுவாங்க அப்படின்னா அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் விண்டோலாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் போடுவாங்க லிஸ்ட்டு வந்து, அதாவது யார் யார் ஃபீஸ்லாம் வந்து பேமெண்ட்டு நடக்கலை அப்படின்ற அந்த லிஸ்ட்லாம் போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஒருவேளை நீங்கள் பே பண்ணிட்டேன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யூபிஎஸ் அதை ரிசீவ் பண்ணல, உங்களோட நேம் வந்து அதில் வருது அப்படின்னா உடனே யூபிஎஸ்சிக்கு காண்டாக்ட் பண்ணணும், சரியா. அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஃபிக்ஷியஸ் ஃபீஸ் பேமெண்ட், அதாவது நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரல அப்படின்றத அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருக்கும்போது, சர்வர் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்ளை பண்ணுங்கள், சரியா. ஆமாம். அதனால் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க நேரம் அப்ளை பண்ணிவிட்டு, அல்லது இன்டர்நெட்டு ஸ்லோவாக இருக்குது, லேப்டாப் வந்து பேட்ரி போயிடுது, கரண்ட் ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி நேரத்துலலாம் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக லாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பெரிய சிக்கலாகிடும், சரி. அதனால் ரொம்ப நிதானமாக அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு 200 ரூபா பே பண்ணணும். அது ஃபிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், பாஸ் ஆனதுக்கப்புறம் அதை பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகே, ரைட். ஸோ அப்ளை பண்ணுறது யூபிஎஸ்சி ஆன்லைன் government.in இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் பண்ணணும். அடுத்தது மாடிஃபிகேஷன் இன் ஓடிஆர் ப்ரொஃபைல். மாடிஃபிகேஷன் வந்து அதான் ஒரு இப்போ தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் டைமாக வர்றவங்களுக்கு இது. ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா 18ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். 18/2/2025 வரைக்கும் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏதாவது அட்ரஸில் சின்ன சின்ன சேஞ்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸோ மிக முக்கியமாக உங்களோட பேரண்ட்ஸ் நேமு, உங்கள் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதை மாற்ற முடியாது. மற்றது அட்ரஸ் எல்லாமே மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இந்த வருஷம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, வேற ஒரு எக்ஸாமும் வருது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் நீங்கள் சப்போஸ் நீங்கள் மாறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும், டெம்பரரி அட்ரஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதெல்லாம் மாற்றுறதுக்கு அவங்க இடம் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி சப்போஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், சின்ன சின்ன எரர் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே அது வந்து 12/2/2025 18/2/2025 வரைக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம்,
சப்போஸ் நீங்கள் இப்போ தான் அப்ளிகேஷன் போடுறீங்க, இன்றைக்கி அப்ளிகேஷன் போடுறீங்க, ஆனால் அதில் தப்பாயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். எப்போது 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அந்த அப்ளிகேஷனில் மாடிஃபை பண்ண முடியும். உடனேலாம் மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணது தான். ஏதாவது திருத்தம் அப்படின்னா அப்போதைக்கு அந்த ஒரு 7 நாள் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பதட்டப்பட வேணாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த விண்டோ கொடுக்குறாங்க இல்லையா, 12 to 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ரைட். அவ்வளோதான். இந்த ரைட் மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது கேண்டிடேட்லாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ தான் கொடுக்குறாங்க, சரிங்களா. சமீப காலங்களில் தான் இந்த மாதிரி முறைகேடுகள் அதிகமாகிடுச்சுன்றதுனால அதை தவிர்க்கிறதுக்காக கேண்டிடேட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றின அந்த விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. அதை சும்மா படிச்சுக்கலாம். அது பெரும்பாலும் ப்ராப்பரான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகேவா, ரைட். அதனால் அதை ஒரு டைம் நீங்கள் படிச்சுக்கங்க. ரைட். அடுத்தது லாஸ்ட் டேட் அப்படின்றது எப்போலேருந்து பாருங்களேன், அதாவது 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷனே ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்காது, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ பொறுமையாக உங்கள் சர்டிஃபிகேட் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பொறுமையாக நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஓகேவா, ரைட். அந்த தேதிக்குள்ளே பண்ணிடலாம். லாஸ்ட் டேட்டில் வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ரைட். அடுத்து ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமாக ஏதாவது நீங்கள் யூபிஎஸ்சிக்கு ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னாலுமே உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், இதெல்லாம் தான் எழுதி தான் அந்த இதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ், இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அவங்க யூபிஎஸ்சி கூட ஏதாவது தொடர்பு பண்ணிக்க முடியும். ஓகேவா, சின்ன சின்ன விஷயங்கள் எதாவது மாற்றணும்னா இந்த மாதிரி இந்த டீட்டெயிலெலாம் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அங்கே பாருங்களேன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து சிசாட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா 33% எடுக்கணும். அப்படின்னா என்னென்னா, இப்போ 100க்கு 33%னா 200க்கு 66. ஸோ 66 மார்க் நீங்கள் எடுக்கணும் சிசாட்டில். சரி, 66 மார்க் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 டு 28 கொஷின் வச்சுக்கோங்களேன். 28 கொஷின் நெட்டு கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ 28 கொஷின், 28 டு 30 வச்சுங்களேன். 30 கொஷின் நீங்கள் கரெக்ட் பண்ணால் தான் சிசாட்டில் வந்து குவாலிஃபை ஆக முடியும். அது குவாலிஃபை ஆனால் தான் நம்ம ஜிஎஸ்சில் வந்து கட் ஆஃப் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனில் பேப்பர் ஏ, பேப்பர் பி இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேப்பர் ஏ, பேப்பர் பி வந்துட்டு ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பரு. அதுக்கப்புறம் பேப்பர் 1, பேப்பர் 2லாம் இருக்குது இல்லையா, அந்த மார்க் தான் கவுண்ட் ஆகும். ஸோ அந்த கவுண்ட் ஆகிற மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 2025 மார்க்கு. ஸோ இந்த 2025 மார்க்கு தான் இதுக்கு எடுத்துப்பாங்க, ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு, அதாவது இன்டர்வியூக்கு 275 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்வியூக்கு வந்து 275 மார்க்கு. அப்புறம் மெயின்ஸுக்கு வந்துட்டு 1750 மார்க்கு. ஸோ இப்போ ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னா 2025 மார்க்கு. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய சர்வீஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரிலிமினரி நல்லா படிங்க, மெயின்ஸு தானாக உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை இந்தந்த லாங்குவேஜில் தான் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ சப்போஸ் தமிழ் லாங்குவேஜ் லிட்ரஸி தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் ஸ்கிரிப்டில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதான் அங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்போ தான் புதுசாக வந்து உள்ளே வர்றீங்க, ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்றது நிதானமாக இந்த சாய்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். இவங்க கொடுத்துருக்கிறதுல சப்போஸ் நீங்கள் எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல தரவாக இருக்கீங்க, அதில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ அந்த டிகிரியில் தான் எடுக்கணும், ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் காலேஜில் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி யூபிஎஸ்சியில் எந்த டிகிரி வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா 25 தனிப்பட்ட முறையில் சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 26வது இருக்கிறது லிட்ரேச்சர், அதாவது அசாமீஸ் லிட்ரேச்சர், அசாம் இலக்கியம், பெங்காலி இலக்கியம், போடோ இலக்கியம், டோக்ரி இலக்கியம்,
அது மாதிரி தமிழ் இலக்கியம் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், தமிழ் இலக்கியம், தமிழ் இருக்கா, தமிழ் லிட்ரேச்சர். ஸோ அது மாதிரி மொத்தம் 26 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 26 நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமாம், அதெல்லாம் யோசித்து பொறுமையாக நிதானமாக எடுக்கணும். மாற்றி எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மெயின்ஸில் சிக்கலாகிடும். உங்களுக்கு பிடிச்சது புரியாதா வந்து மெயின் சப்ஜெக்டில் வந்து எடுங்க. எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே சில்னஸ்ட் ஐஏஎஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருங்க. ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா? சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் சிசாட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாருங்கள், ஜஸ்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸு, இதெல்லாம் ஃபிலிம்ஸ்க்கான சிலபஸ். ஃபிலிம்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 1க்கான சிலபஸ் 200 மார்க்கு 2 மணி நேரம். ஸோ அதில் வந்து ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, அதுக்கப்புறம் என்வரான்மெண்டல்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், இதெல்லாமே வந்து சிலபஸாக இருக்குது. அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், தட் இஸ் சிசாட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து அதுக்கு ஒரு 200 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அதோட சிலபஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட அந்த சிலபஸ் குவாலிஃபையிங் பேப்பருக்கு எப்படிலாம் இருக்கும், ஓகே, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 1 மெரிட், அதாவது மார்க் கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, ஓகே, பேப்பர் 5. ஓகே, ஸோ பேப்பர் 1 அப்படின்றது ஆக்சுவலி எத்திக்ஸ், சாரி, எஸ்ஏ. ஓகே, ஸோ பேப்பர் 4 அப்படின்றது, பேப்பர் 5 அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, தட் இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது GS1, GS2, GS3ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எஸ்ஏவோட சேர்த்து ஒரு 5 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டில் 2 பேப்பர் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் 2 பேப்பர் எழுதுவீங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டும் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேயே பேப்பர் 1, பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட், அவ்வளோதான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, தமிழ் லிட்ரேச்சர், இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒவ்வொன்றா வரும். ஓகே, பார்ப்போம். ஸோ அங்கே பாருங்கள், இதெல்லாமே சிலபஸ் தான். இதெல்லாமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸ் வந்து இங்கே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? தமிழ் லிட்ரேச்சர், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எதாக இருந்தாலும் அதுக்கான டோட்டல் சிலபஸ் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ரைட், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்பெண்டிக்ஸில் மொத்தமாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது 4 பார்ட்டாக வந்து அப்ளை பண்ணணும். சரி, அந்த 4மே முடிஞ்சனா தான் அப்ளிகேஷன். முன்னாடிலாம் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸில் தனியாக ஃபில் பண்ணணும், இன்டர்வியூவில் தனியாக ஃபில் பண்ணணும். சில முறைகேடுகளை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி 4 பார்ட்டையுமே இப்போயே அப்லோட் பண்ண சொல்லிடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடணும், அதுக்கப்புறம் டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்ட் 3 இருக்குது பாருங்கள். அந்த பார்ட் 3லாம் மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஆக்சுவலி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் முன்னாடி டிஏஎஃப்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போலாம் டோட்டலாக ஃபஸ்ட்டே பண்ண சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸோ அப்போ 4 பார்ட்டு வந்து முடித்தா தான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் ஆன மாதிரி கவுண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து 300 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது, அதே மாதிரி 20 கேபிக்கும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. .jpg ஃபார்மெட்டில் வந்துருக்கணும். சரியா? .jpg ஃபார்மெட், ஏன்னா ஃபோட்டோவில் நிறைய ஃபார்மெட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? இது வந்து கூகுளில் போட்டிங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டி ஃபோட்டோ ஸ்டுடியோவில் நீங்கள் எடுக்கும்போது அவங்கள்ட்டே கேட்டுங்க, இந்த மாதிரி சைஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா உங்களோட நேம், ஏற்கனவே ஃபோட்டோகிராஃப் பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஃபோட்டோகிராஃபில் ஃபோட்டோ இருக்கணும், நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் நேமுக்கு கீழே என்றைக்கு இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்ற அந்த டேட் இருக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து 300 கேபிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, 20 கேபிக்கும் கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த சிக்னேச்சர் இருக்குது இல்லையா, சிக்னேச்சரும் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ஒரு இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும், தட் இஸ் 30 கேபி அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து அதான் ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 11ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ரைட்.
அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பழைய இமெயில் ஐடி ஒரு டைம் பாஸ்வேர்டு போட்டு செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடி கொடுங்க. இல்லாட்டி பாஸ்வேர்டை மறந்துட்டு ஃபோன் நம்பரையும் மாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிடும். ஸோ அதனால் ஒர்க்கிங் இமெயில் ஐடியை தான் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா டீட்டெயிலாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மறுபடியும் அதில் தான் வரும். எதாவது கம்யூனிகேட் பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி எதாவது கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா இமெயில் ஐடியில் தான் வரும்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அண்டர்டேக்கிங், அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே சில அண்டர்டேக்கிங்லாம் கொடுக்கணும். அதுக்கான அந்த இதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, அப்பெண்டிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ இந்த விஷயம், தட்ஸ் இட். ஸோ இதோட இந்த அப்ளிகேஷன் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. யூபிஎஸ்சி டோட்டலாக நீங்களும் ஒரு டைம் வந்து படித்து பாருங்கள். பட் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கான அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்றதே நம்ம தனியாக போடுவோம். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது அந்த போர்ட்டல் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி தவறு இல்லாமல் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோவும் கூடிய விரைவில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கீழே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். தேங்க்யூ ஆல். See you.